Hi students, welcome to Friends of Maths and Physics TN channel. லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டோம்லப்பா 10th வீடியோவில் கொஞ்சம் டக்குன்னு கட் ஆகிடுச்சு, ஃபோன் கீழே வந்துருச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அது அப்படியே கண்டினியூ பண்ணி நடத்திடலாமா? ஓகே, பாருங்கள், லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூலும் லாவோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். என்ன லெசன் பார்த்துட்டு இருக்கணும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாதா? எப்போ 12th எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் லெசனில் ஃபஸ்ட்டு சாப்டர், சரிங்களா? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் லெசனு வளருது, ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்துட்ருக்கோம், சரிங்களா? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் எலக்ட்ரிக் சார்ஜை பற்றி பார்த்தாச்சு. இப்போ கூலும்லா, எலக்ட்ரிக் சார்ஜில் கூலும்லா பார்த்துட்ருக்கோம், ஓகேங்களா? ஓகே, ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் இது எழுதியிருப்பேன்லப்பா, அதாவது Q1 Q2 இதான ஃபார்முலா. இப்போ இங்கே பாருங்கப்பா, இது வந்து ஃபோர்ஸ் வந்து வெக்டாரில், ஃபோர்ஸ் வந்து வெக்டாரு, சரிங்களா? அப்போ என்ன இருக்கும், மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது என்னென்னா மேக்னிடியூட் மட்டும்தான் கிடைக்கும், சரிங்களா? அப்போ டைரக்ஷனுக்கு சார் அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் 1 கூலும் சார்ஜோட டெஃபினேஷன் பார்த்துடலாம், சரிங்களா? 1 கூலும் சார்ஜோட டெஃபினேஷன் பார்க்கலாமா? சரி, பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே 2 சார்ஜ் இருக்குது. 2 சார்ஜ் என்ன சார்ஜ் சொல்லியிருக்கேன், ரெண்டும் பாயிண்ட் சார்ஜ். பாயிண்ட் சார்ஜ்னா சார் டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது சைஸ் ரொம்ப ஸ்மாலாக இருக்கும் சார், அதான் வந்து பாயிண்ட் சார்ஜ். இந்த 2 சார்ஜும் எப்படி இருக்கும், ரெஸ்ட்டில் இருக்கும். அதான் இந்த லெசனே, சார்ஜை ரெஸ்ட்டில் வச்சு இந்த லெசனில் படிச்சுட்ருக்கோம். சார்ஜை ரெஸ்ட்டை வச்சு, சார்ஜ் ரெஸ்ட்டில் இருந்தால் எப்படி இருக்கும்னு தான் ஸ்டடி ஆஃப் சார்ஜஸ் அட் ரெஸ்ட் இஸ் கால்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில். சரி, ஓகே. அப்போ இங்கே பாருங்கப்பா, இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இந்த 2 சார்ஜும் ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. எந்த மீடியத்தில் இருக்குன்னா வேக்கம், இதில்ப்பா வேக்கம்னு சொல்லலாம், இல்லை நீங்கள் என்ன சொல்லலாம், ஃப்ரீ ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம், வேக்கம்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம், ஃப்ரீ ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம், ஏர் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே ஒன்று தான், சரிங்களா? நோட் பண்ணிக்கணும், வேக்கம், ஃப்ரீ ஸ்பேஸ், ஏர் எல்லாமே ஒன்று தான். ஓகே, இப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னா Q1ஓட வேல்யூ இருக்குல்லப்பா, அது 1 கூலும் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சார்ஜோட SI யூனிட் என்னப்பா, கூலும். அடுத்து Q2ஓட வேல்யூ என்ன பண்ணுறோன்னா 1 கூலும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர் அப்படின்னு. அப்போ 2 1 கூலும் சார்ஜை 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் வேக்கமில் வச்சுருக்கோம், ஏரில் வச்சுருக்கோம், ஓகேவா? ஓகே, அப்போ இந்த கேயோட வேல்யூ என்ன சொன்னேன் லாஸ்ட் கிளாஸில், கேயோட வேல்யூ திஸ் இஸ் த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். வேல்யூ என்ன சொன்னேன், 9 × 10⁻⁹ நியூட்டனு. இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியமை பொறுத்து சேஞ்ச் ஆகும்னு சொன்னோமா? ஸோ வேல்யூ எவ்வளோ, கேயோட வேல்யூ என்ன, 9 × 10. இதில் வேக்கமில் அதோட வேல்யூ எவ்வளோப்பா, 9 × 10⁻⁹. யூனிட் என்ன, இது இங்கே மல்டிப்ளை ஆகும். அப்போ இது நியூட்டனு, இது மல்டிப்ளை ஆனால் இது மீட்டர் ஸ்கொயர்டு. இந்த 2 சார்ஜும் கீழே வந்துடும், அப்போ கூலும் ஸ்கொயர்டு. எப்படி யூனிட் போட்டேன்னு தெரியுதா? போலாம் லாஸ்ட் வீடியோலையும் போட்டிருப்பேன், சரிங்களா? யாராவது இந்த வீடியோ வந்து இடையிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 10 வீடியோ போட்டிருக்கோம், சரிங்களா? அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு பக்காவாகிட்டு இங்கே வாங்க, சரிங்களா? ஓகே, ஸோ கண்டினியூ பண்ணலாமா? பாருங்கள், இப்போ பாருங்கள், இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா டெஃபினேஷன் சொல்ல போகிறேன். எதுக்குன்னா 1 கூலும்க்கு. ஸோ கொஸ்டின் கேட்குறாங்க, வாட் இஸ் 1 கூலும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதை எழுதிக்கலாம். சொல்லவா, 1 கூலும் அப்படின்னா எழுதிக்கலாமா? 1 கூலும். கவனிங்க, நான் எப்போவுமே நான் இந்த பாருங்கள், அங்கே எழுதியிருக்கல ஃபார்முலாஸ், அதை வச்சு தான் நான் எப்போயுமே உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்லுவேன், சரிங்களா? இப்போ அதே மாதிரி சொல்லட்டுமா? இங்கே பாருங்கள், முதல்ல கூலும் யாரோட யூனிட்டு, சார்ஜோட யூனிட்டு. அப்போது 1 கூலும் அப்படிங்கிறது இட் இஸ் தி சார்ஜ். ஃபஸ்ட்டு இது என்னது, இட் இஸ் தி சார்ஜ். ஓகே, இட் இஸ் த சார்ஜ். ஓகே, இட் இஸ் த சார்ஜ். இப்போ எக்ஸாம்பிள் இதை வச்சு சொல்கிறேன்னு வச்சுங்களேன், இது 1 கூலும், இது 1 கூலுங்கிற சார்ஜ் தானே, சார்ஜ். ப்ளேஸ் பண்ணுறோமா, எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், when placed, இங்கே பாருங்கள், when placed எங்கே, at a distance of, எங்கேருந்து, at a distance of 1 meter, at a distance of 1 meter. எங்கேருந்து 1 மீட்டரு, Q2லேருந்து 1 மீட்டர். அப்போது Q2ங்கிறது என்ன சார்ஜ், அனதர் சார்ஜில். அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மீட்டர் ஃப்ரம் அனதர் சார்ஜ், டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மீட்டர் ஃப்ரம் அனதர் சார்ஜ், அனதர் சார்ஜ்லேருந்து 1 மீட்டர் ஃப்ரம் அனதர் சார்ஜு, ஓகே, அனதர் சார்ஜு. அந்த சார்ஜோட மேக்னிடியூட் என்ன, இப்போ மேக்னிடியூட்னா அந்த வேல்யூ, இந்த நியூமரிக்கல் வேல்யூ இருக்குல்ல 1 2 3, அதுதான் மேக்னிடியூட். அதோட வேல்யூனா அதுவும் 1 கூலும். அனதர் சார்ஜோட மேக்னிடியூட் என்னது, 1 கூலும். அப்போது ஃப்ரம் அனதர் சார்ஜ் ஆஃப், மேக்னிடியூட் எப்படி இருக்குது, 2 சார்ஜுக்கும் சேமாக இருக்குது. அனதர் சார்ஜ் ஆஃப் சேம் மேக்னிடியூட், அனதர் சார்ஜ் ஆஃப் சேம் மேக்னிடியூடு. ஓகே, சேம் மேக்னிடியூடு எங்கே வச்சுருக்கோம், சேம் மேக்னிடியூடு இன் வேக்கமில் வச்சுருக்கோம். இன் வேக்கம் வைக்கும்போது என்ன ஆகுது, இங்கே பாருங்கள் என்ன ஆகுது. அதை சொல்ல மாட்டேமா, இங்கே ஒன்றும் இல்லை, இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கப்பா, இடம் இல்லை, கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, இங்கே எழுதுறேன். இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இந்த வேல்யூவெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் போயிட்டு. அப்போ பாருங்கள், கேயோட வேல்யூ என்ன வரும் சார், 9 × 10⁻⁹ இல்லையா? இதோட வேல்யூ
Q1 வந்து 1 கூலும், Q2 வந்து 1 கூலும், டிஸ்டன்ஸ் வந்து 1 ஸ்கொயர்டு. ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு? 9 × 10⁻⁹. யூனிட் என்ன? நியூட்டன். ஃபோர்ஸ் இல்லை நியூட்டன். இது என்ன ஃபோர்ஸு? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸா அட்ராக்டிவ் ஃபோர்ஸா? இதுவும் +1 இதுவும் +1. அப்போ லைக் ப்ளஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம்? ரிப்பல் பண்ணும். மேக்னெட் ஞாபகம் வச்சுக்கோங்க, நார்த்து ரிப்பல் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. அப்போ இது என்ன டைப்பு? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸு. ஓகேவா? ஓகே. அப்போது இந்த மாதிரி 1 கூலும் 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் வைக்கும்போது எவ்வளோ ஃபோர்ஸை இது மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? இங்கே பாருங்கள், ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா? எப்படி சார்? இது 1 கூலும் இது 1 கூலும் என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணணும்னு சொன்னோமா? ரிப்பல் பண்ணுதுன்னா என்ன ஆகுதுப்பா? ரிப்பல் ஆகுதுல்ல, சரிங்களா? அப்போ இது மேலே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அது மாதிரி இது மேலேயும் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. ஓகேவா? எவ்வளோ ஃபோர்ஸு? 9 × 10⁻⁹ நியூட்டன். எப்போ? ரெண்டும் 1 கூலும் இருக்கும்போது. எவ்வளோ டிஸ்டன்ஸில்? 1 மீட்டர் டிஸ்டன்ஸில். ஓகே. அப்போ இன் வேக்கம் என்ன ஆகுது? இந்த சார்ஜு இன் வேக்கம் எக்ஸ்பீரியன்ஸ், சரிங்களா? ஓகேவா? எக்ஸ்பீரியன்ஸ் ஏ ஃபோர்ஸ், சரிங்களா? எக்ஸ்பீரியன்ஸே என்ன ஃபோர்ஸ்? எக்ஸ்பீரியன்ஸே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். எக்ஸ்பீரியன்ஸே என்ன ஃபோர்ஸ்ப்பா? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸு. எவ்வளோது? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆஃப் 9 × 10⁻⁹ நியூட்டன். 9 × 10⁻⁹ நியூட்டன். ஓகேங்களா? அப்போது ஒரு வேக்கமில், சரிங்களா, ஒரு வேக்கமில் 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் 2 சேம் மேக்னிடியூட் சார்ஜை வைக்கும்போது ஒரு இந்த சார்ஜு 9 × 10⁻⁹ நியூட்டனை 9 × 10⁻⁹ நியூட்டனை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் அதுதான் என்னப்பா? 1 கூலும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இப்போ நம்ம டாபிக்குள்ளே போயிடலாமா? ஓகே. கேட்டால் எழுதிருங்க, 1 கூலும் கேட்டால் எழுதிருங்க. இப்போ கூலும் லா இன் வெக்டார் ஃபார்ம். இப்போ இந்த வெக்டார் ஃபார்மில் பார்க்கும்போது நான் சில பேசிக்ஸ் வந்து சொல்லணும், கண்டிப்பாக சொல்லணும். சொன்னால் தான் உங்களுக்கு பக்காவாக புரியும். ஓகேங்களா? சொல்லாமா? என்னென்ன சொல்லணும்னா, இங்கே பாருங்கள், முதல்ல பொசிஷன் வெக்டார்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியணும். பொசிஷன் வெக்டார். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். பொசிஷன் வெக்டாரு. அடுத்து என்னப்பா? டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரு. இங்கே பாருங்கள், ஒரு டைம் இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறையா லெசனில் வரும். அப்போ உங்களுக்கு வந்து பொசிஷன் வெக்டார் எது, டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் எது, யூனிட் வெக்டார்னு மறக்கவே கூடாது. நல்லா கவனிங்க, செம்மையாக இன்ட்ரெஸ்டாக இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரு, இன்னொன்று வந்து யூனிட் வெக்டாரு. இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கூலும் லாவோட வெக்டார் ஃபார்மை ஈஸியாக சொல்லிடலாம். ஓகேவா? ஓகே. பாருங்கள், ஃபஸ்ட்டு பொசிஷன் வெக்டார். நான் என்ன பண்ணுறேன்? 2 சார்ஜை வச்சு சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் Q1 அப்படிங்கிற ஒரு சார்ஜ். ஓகேங்களா? அடுத்து Q2 அப்படிங்கிற ஒரு சார்ஜ். ஓகே. எங்கே இருக்குது கேட்குறாங்க? எங்கே இருக்குது? போர்டில் இருக்குது. போர்டில் இருக்குதுன்னு சொல்லாதீங்க, சரியா? எங்கே இருக்குது அப்படின்னா அப்போது அதுக்குன்னு ஒரு ரெஃபரன்ஸ் வேணும்ல, சரிங்களா? ஸோ எப்படியாவது ரன்னிங் ரேஸ் வச்சாலும் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறாங்களே, இந்த ரெஃபரன்ஸ்லேருந்து ஒரு 100 மீட்டர் ஓடி போயிட்டு வாடா அப்படின்னு. அந்த மாதிரி இந்த சார்ஜும் ஒரு ரெஃபரன்ஸ்லேருந்து எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும்ல. இப்போ என்ன பண்ணுறேன்? ஒரு ரெஃபரன்ஸுங்கிறது ஆர்ஜின். திஸ் இஸ் த ஆர்ஜின் அப்படின்னு வச்சுக்கிறேன். என்னப்பா அது? ஆர்ஜின். ஓகே. இந்த ஆர்ஜின் இருக்குல்லப்பா, இந்த ஆர்ஜினை நான் ஓ அப்படின்னு டினோட் பண்ணுறேன். என்னப்பா? ஓ அப்படின்னு டினோட் பண்ணுறேன், சரிங்களா? ஆர்ஜின் வந்து என்ன பண்ணுறேன்? ஓன்னு டினோட் பண்ணுறேன், சரிங்களா? அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த பொசிஷன் இருக்குல்ல, இதோட பொசிஷனை ஆர்ஜின்லேருந்து ஒரு வெக்டார் மூலயமா டினோட் பண்ணுறேன். அதே மாதிரி இதோட பொசிஷனை ஒரு ஆர்ஜின்லேருந்து ஒரு வெக்டார் மூலயமா டினோட் பண்ணுறேன். சார், ஏரோ மார்க்கை வரைஞ்சிட்டு வெக்டாருங்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஏரோ மார்க்கை வரைஞ்சிட்டு வெக்டார்னு சொல்கிறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கப்பா, வெக்டார் சிம்பிள் இதுதானே. எதுக்குன்னா வெக்டாருக்கு என்னென்ன இருக்குது? உங்களுக்கு மேக்னிடியூட் இருக்குது, டைரக்ஷன் இருக்குது. இந்த லைன் எதை சொல்லும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து மேக்னிடியூட சொல்லும், சரிங்களா? இது வந்து டைரக்ஷனை சொல்லும். தெரிஞ்சுக்குங்க, இது மேக்னிடியூடு, இது டைரக்ஷன். அப்போ மேக்னிடியூட் இருக்குது, டைரக்ஷன் இருக்குது. அப்போ இது வெக்டார்னு சொல்லலாமா? இந்த லைன் அதிகமானால் மேக்னிடியூடு அதிகமாகும். ஓகேவா? இந்த லைன் கம்மியானால் மேக்னிடியூடு கம்மியாகும். இது டைரக்ஷனை சொல்லும். இப்போ இந்த வெக்டார் டைரக்ஷன் இது இப்படி வரைஞ்சா இந்த டைரக்ஷன் கீழே. புரிஞ்சுதா? வெக்டார் எதுக்காக இந்த ஏரோ மார்க்கில் வரைகிறோன்னு? ஸோ மேக்னிடியூடு, டைரக்ஷன். சூப்பர். இப்போது கவனிங்க, இங்கே பாருங்கள், Q1ஓட பொசிஷனை ஆர்ஜின்லேருந்து ஒரு வெக்டார் மூலயமா டினோட் பண்ணியிருக்கேனா? Q2ஓட பொசிஷனை ஆர்ஜின்லேருந்து ஒரு வெக்டார் மூலயமா டினோட் பண்ணியிருக்கேனா? அப்போ இந்த வெக்டாருக்கு பேர் தான் பொசிஷன் வெக்டார். அப்போது ஒரு வெக்டாரை ஆரிஜின்லேருந்து அந்த வெக்டார் எங்கே இருக்குன்னு ஒரு ஏரோ மார்க் மூலயமா டினோட் பண்ணால் அது பொசிஷன் வெக்டார். அப்போ இதுவும் என்ன வெக்டாரு? பொசிஷன் வெக்டார். பேர் வைக்கலாமா? ரெண்டுமே பொசிஷன் வெக்டாரில். அப்போ பேர் வைக்கலாமா? இது வந்து யாரோட பொசிஷனை சொல்லுது? ஃபஸ்ட்டு சார்ஜோட பொசிஷனை சொல்லுது. அதனால இது R1 வெக்டார். ஓகேங்களா? இது என்னவா? R1 வெக்டார். இது யாரோட பொசிஷனை சொல்லுது? சார்ஜ் செகண்டோட பொசிஷனை சொல்லுது. அப்போ R2 வெக்டார்.
ஸோ பொசிஷன் வெக்டார் அப்படிங்கிறது ஆரிஜின்லேருந்து எந்த பொசிஷனில் இருக்குமோ அங்கே வரையக்கூடிய வெக்டார் தான் பொசிஷன் வெக்டார். சூப்பர். அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். அடுத்த என்ன வெக்டார்ப்பா? பொசிஷன் வெக்டார்னு என்ன தெரிஞ்சிருச்சு. ஆரிஜின்லேருந்து ஒரு வெக்டார் வந்து அது பொசிஷன் வெக்டார்டா. ஓகேடா. அடுத்து இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்னா என்ன சார் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்போது இங்கே Q1க்கும் Q2க்கும் உள்ள டிஸ்டன்ஸு சரிங்களா. இங்கே பாருங்கள், இங்கேருந்து நல்லா கவனிங்க எல்லோரும் சரிங்களா, நல்லா கவனிங்க. இங்கேருந்து ஒரு வெக்டார் வரைகிறேன், இங்கேருந்து ஒரு வெக்டார் ஆரிஜின்லேருந்து வரையாமல் Q1 பொசிஷன்லேருந்து Q2 பொசிஷனுக்கு வரைகிறேன். இதை இனிஷியல் பொசிஷன் இதை ஃபைனல் பொசிஷன் கூட வச்சுக்கோங்க சரிங்களா. ஆரிஜின்லேருந்து வரையலை, ஒரு பாடியோட பொசிஷனில் ஒரு சார்ஜோட பொசிஷன்லேருந்து இன்னொரு சார்ஜோட பொசிஷனுக்கு வரைகிறேன். அப்போது இதுக்கு பேர் தான் என்ன வெக்டார்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரு. ஆரிஜின்லேருந்து வரையலை. ஓகேவா? ஓகே. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாருக்கு பேர் வைக்கட்டுமா? சரிங்களா, கவனிங்க எங்கேருந்து டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு சரிங்களா. ஃப்ரம் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரை பொறுத்த வரைக்கும் என்ன வரும்னா ஃப்ரம் டூ வரும். ஃப்ரம் டூ. ஓகே. யார் ஃப்ரம் யார் டூ? இந்த வெக்டார் எங்கேருந்து வரைகிறேன், எங்கே இருந்து ஃப்ரம் 1லேருந்து வரைகிறீங்க, எங்கே போய் எண்ட் ஆகுது, 2ல் போய் எண்ட் ஆகுது. ஓகேவா? அப்போது R21 அப்படின்னு சொல்லுவாங்க. இது R21 வெக்டார் அப்படின்னு. இங்கே பாருங்கள், R21 வெக்டாரில் இந்த நல்லா பாருங்கப்பா, நல்லா கண் நல்லா வச்சு பாருங்கள். இது வந்து 2 வந்து என்னதுன்னா 2 வந்து 2 சரியா. செகண்ட் வந்து என்னதுன்னா ஃப்ரம்மு சரியா. ஸோ இந்த பொசிஷன் வெக்டார் எங்கேருந்து வரைகிறோம், 1லேருந்து 2க்கு வரைகிறோம் அப்படின்னு அர்த்தம். இது வந்து நம்ம என்சிஆர்டி புக்கில் இருக்கும். நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக்கில் இருக்குல்ல, அதை வந்து அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா R12 வெக்டார்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. R12 வெக்டார்னு ரெண்டுக்குமே என்னதுன்னா ஒரே மீனிங் தான்ப்பா, ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே ஃப்ரம் 2 இருக்கா, இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது ஒன்றுக்கு இது பாருங்க, இதை வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இதை ஃப்ரம்மு இதை 2ன்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டையும் பாருங்களேன், இந்த இடத்துலையும் 1 தான் ஃப்ரம்மு சரிங்களா, 2 தான் 2 சரிங்களா. இங்கேயும் 1 தான் ஃப்ரம்மு, அப்போ இங்கேயும் 1 தான் ஃப்ரம்மு, இங்கேயும் 1 தான் ஃப்ரம்மு. ஸோ இதையும் சொல்லலாம் இதையும் சொல்லலாம். ஆனால் இது எழுதும்போது யார் ஃப்ரம்மு யார் 2ன்னு கரெக்டாக எழுதிடணும். சரி, நீங்கள் இது யூஸ் பண்ணாலும் சரி இதை யூஸ் பண்ணாலும் சரி. நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் புக்கில் இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம என்சிஆர்டி புக்கில் இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதை யூஸ் பண்ணிக்கோங்கப்பா, ஏன்னா எனக்கு ஃபோர்ஸ் வெக்டார் ஃபார்மில் எழுதும்போது ஈஸியாக இருக்குமா. நான் சொல்கிறேன் பாருங்களேன், புரிஞ்சுதா? ரெண்டும் கரெக்டு தான், பேரை கரெக்டாக பார்த்துக்கங்க, எது ஃப்ரம்மு எது 2ன்னு. ஸோ இப்போது கன்ஃபியூஸ் ஆகாமல் இங்கே பாருங்கள், எங்கேருந்து இந்த ஏரோ மார்க் எங்கே போய் டச் ஆகுதோ அது 2. ஓகேவா? இது ஹெட்டு தானே, ஹெட்டு வந்து 2, டெய்ல் வந்து வால் வந்து 1 ஃப்ரம்மு சரியா. ஓகே சரிங்களா. ஓகே. இப்போ பாருங்கள், அப்போது R21 வெக்டார் வரைஞ்சாச்சு. இதே வந்து கேட்குறாங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் வந்து 2லேருந்து வரைஞ்சோன்னு வச்சுக்க, 2லேருந்து 1க்கு வரையணும். அப்போ ஃப்ரம் யார் 2, யார் 2 1, அப்போ பேர் என்ன வைப்பேன், R12ன்னு வைக்கணும். இங்கே பாருங்கள், நீ வந்து 2லேருந்து இங்கே பாருங்கள் 2லேருந்து வரைகிறீங்க அப்படின்னா இது பேர் என்ன வைக்கலாம் சார், ஃப்ரம்மு வந்து யாருன்னா 2, ஃப்ரம்மு வந்து 2. ஸோ ஃபஸ்ட்டு எழுதுறது ஃப்ரம்மு, செகண்ட் உள்ளது 2 யாருக்கு போகுது 1க்கு. அப்போ இது பேர் என்ன வைக்கலாம், மணியண்டா ஃபஸ்ட்டு உள்ளது என்னதுப்பா நமக்கு 2 யார் 1. எங்கேருந்து வரைகிறோம், ஃப்ரம்மு 2லேருந்து வரைகிறோம். அப்போ இது R12 வெக்டாரு. ஓகேங்களா. இது ரெண்டும் என்ன வெக்டார்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரு. அப்போது ஃபார்முலா இருக்குப்பா, டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் கண்டுபிடிங்க. பாருங்கள், R21 வெக்டார் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஞாபகப்படுத்தி பாருங்கள், கைனமேட்டிக்ஸில் படிச்சிருப்பீங்களா, ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். ஸோ இங்கே யார் ஃபைனல், இங்கேருந்து இங்கே போகுது, அப்போ திஸ் இஸ் த ஃபைனல் பொசிஷன், திஸ் இஸ் த இனிஷியல் பொசிஷன். அப்போது R2 வெக்டார் இஸ் அ ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் R1 வெக்டாரு. அப்போது R12 வெக்டார் ஃபார்முலா என்ன சரிங்களா, R1 வெக்டாரு மைனஸ் R2 வெக்டாரு. ஓகேங்களாப்பா. இப்போ எனக்கு என்ன தேவைன்னா, எனக்கு பேர் ரொம்ப முக்கியம். இது வந்து என்னது பொசிஷன் வெக்டார், இதுவும் பொசிஷன் வெக்டார், இது ரெண்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். ஓகேங்களா. அப்போ R21 வெக்டாருக்கு பேர் எழுதிக்கிங்க. இது வரைக்கும் நோட் பண்ணுங்கள், பாஸ் பண்ணி நோட் பண்ணுங்கள் பார்ப்போம். பாஸ் பண்ணிவிட்டு இப்போ பேர் எழுதலாமா? இப்போ எல்லாத்துக்கும் நான் பேர் எழுதட்டுமா? ஓகே. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பேர் R1 வெக்டார் அப்படின்னா பேர் எழுதிக்கிங்க. R1 வெக்டார்னா இட் இஸ் பொசிஷன் வெக்டார். R1 வெக்டார் என்னப்பா, பொசிஷன் வெக்டாரு. ஓகேவா. எங்கேருந்து எங்கேப்பா பொசிஷன் பொசிஷன் வெக்டார்னா எங்கேருந்து தான் இருக்கும், ஃப்ரம் ஆர்ஜின் டு என்ன பொசிஷனு, சார்ஜ் Q1, ஃப்ரம் ஆர்ஜின் டு பொசிஷன் ஆஃப்
ஃபுல்லாக எழுதிக்கப்பா, கொஞ்சம் ஃபுல்லாக எழுதிங்க. பொசிஷன் ஆஃப் சார்ஜ் Q1, பொசிஷன் ஆஃப் சார்ஜ் Q1, ஓகேவா? பொசிஷன் ஆஃப் சார்ஜ் Q1. வாட் இஸ் R1 பேர்? பொசிஷன் வெக்டார் ஃப்ரம் ஆரிஜின் டு பொசிஷன் ஆஃப் சார்ஜ், பொசிஷன் வெக்டார் ஃப்ரம் ஆரிஜின் டு பொசிஷன் ஆஃப் சார்ஜ் Q1. அப்போ R2 வெக்டார் எப்படி எழுதிருவீங்க? நீங்கள் எழுதிப்பீங்களப்பா, எழுதிக்கிங்க. பொசிஷன் வெக்டார் ஃப்ரம் எங்கேருந்து? ஆரிஜின் டு பொசிஷன் ஆஃப் சார்ஜ் Q2ன்னு எழுதிக்கோங்க. ஓகே, அடுத்து R21 வெக்டார் என்ன சார்? இதுக்கு பேர் என்ன தெரியுமா சார்? டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். இது என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். எங்கேருந்து எங்கே? டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது என்ன சொன்னேன்? 2. செகண்ட் உள்ளது என்ன சொன்னேன்? ஃப்ரம். இப்போ எழுதுற வச்சாது ஞாபகம் வச்சுங்க. ஓ, எது 2 எது ஃப்ரம்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். நம்பர் வச்சு சொல்லிடுங்க. I2 அப்போ 2 அப்படின்னு, சரியா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் ஃப்ரம் எங்கேருந்து? ஃப்ரம் சார்ஜ் Q1, ஃப்ரம் சார்ஜ் Q1 டு சார்ஜ் Q2, ஃப்ரம் சார்ஜ் Q1 டு சார்ஜ் Q2. அதே மாதிரி R12 வெக்டார் பேர் எழுதிவீங்கல்ல சார்? டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் நீங்கள் எழுதிங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் ஃப்ரம் எங்கேருந்து? ஃப்ரம் சார்ஜ் Q2 டு சார்ஜ் Q1, ஓகேங்களா? இப்போ எது பொசிஷன் வெக்டார், எது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார், புரிஞ்சுதா? அடுத்தது இப்போ சொல்ல போகிறது தான் மெயின், சரிங்களா? அது வந்து யூனிட் வெக்டார், சரிங்களா? பார்க்கலாமா யூனிட் வெக்டாரை? பாஸ் பண்ணி பேரை நீங்கள் எழுதிங்க. நான் எழுதாத பேரை நீங்கள் எழுதிங்கப்பா, புரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக, நீங்கள் எழுதிருவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்கப்பா யூனிட் வெக்டாருக்கு. ஏன்ப்பா யூனிட் வெக்டார்னு பேர் வைக்கிறான்? முதல்ல யோசிங்களாமல, ஏன் யூனிட் வெக்டார்னு அதை சொல்கிறான்? நீங்கள் வந்து 11th செகண்ட் லெஸ்னா, ஆமாம், கைனமேட்டிக்ஸில் படிச்சிருப்பீங்க யூனிட் வெக்டார் அப்படின்னு. எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், யூனிட் வெக்டார்னா கேப்பில் சொல்லுவாங்க இல்லையாப்பா? இப்போ R கேப் இது வந்து யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டார்னா என்ன? யூனிட் வெக்டார்னா வெக்டாரை, இங்கே பாருங்கள், வெக்டாரை அதோட மேக்னிடியூடாலே டிவைட் பண்ணும். மேக்னிடியூடால் டிவைட் பண்ணும் ஒரு வெக்டாரை, அதோட மேக்னிடியூடாலே டிவைட் பண்ணால் கிடைக்கிற வெக்டார் தான் என்ன வெக்டார்? யூனிட் வெக்டார், ஓகேங்களா? ஏன் யூனிட்னா மேக்னிடியூடு வந்து இங்கே பாருங்கள், அந்த வெக்டாரை அதோட மேக்னிடியூட டிவைட் பண்ண ஆன்சர் என்னதாப்பா வரும்? மேக்னிடியூடு 1 வரும்ல. ஸோ மேக்னிடியூடு என்ன? 1. மேக்னிடியூடு என்னப்பா? 1னா யூனிட்னு சொல்லுவாங்கள்ல. வெக்டார்னா எதை டினோட் பண்ணுறதுக்கு? மேக்னிடியூடையும் டைரக்ஷனையும். இந்த வெக்டார் வந்து மேக்னிடியூடு 1ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ டைரக்ஷனை சொல்கிறதுக்கு தான் இது. ஸோ மேக்னிடியூட் தெரிஞ்சிச்சுன்னா வேறு எதுக்கு தான் இந்த வெக்டாரு? டைரக்ஷனை சொல்கிறதுக்கு தான் வெக்டார். அப்போ யூனிட் வெக்டார் எழுதியாச்சா? இங்கே பாருங்கள், இன்னும் ஒன்று கொஞ்சம் கோச்சிக்காம இங்கே பாருங்களேன். R இருக்குல்ல, இதுக்கு பேர் என்னது? மேக்னிடியூடு. டைரக்ஷனை சொல்லலை, மேக்னிடியூடை மட்டும் சொல்கிறேன். மேக்னிடியூட, இந்த வெக்டாரோட மேக்னிடியூடை இப்படியும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள், இப்படி சொல்லலாம். R வெக்டாரோட மேக்னிடியூடு. ஸோ இப்படி எழுதினாலும் R வெக்டாரோட மேக்னிடியூடு, அப்படி இல்லைனா வெறும் R. ரெண்டுமே எதை தான் டினோட் பண்ணும்? மேக்னிடியூடை தான் டினோட் பண்ணும். அப்போது F21 வெக்டார் அப்படிங்கிற இது வெக்டார், இதோட மேக்னிடியூட் எப்படி சொல்லுவேன் சார்? F21 வெக்டாரோட மேக்னிடியூட். அப்படி இல்லைனா சிம்பிளாக F21ஓட மேக்னிடியூட். ரெண்டும் என்ன தான்? மேக்னிடியூடை தான் டினோட் பண்ணும். ஓகேவா? புரிஞ்சுதாப்பா? ஓகேங்களா? இப்போ சொல்லுங்கள், இப்போ எதுக்குன்னா இது எதுக்குன்னா நம்ம ஃபோர்ஸோட டைரக்ஷனை சொல்கிறதுக்கு. ஏன்னா கூலும் லா வந்து எது சொல்லுதுன்னா 2 சார்ஜ் கிடையில ஃபோர்ஸை தான் சொல்லுது. அதோட மேக்னிடியூடை லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்தாச்சு. இப்போ அதோட டைரக்ஷன் எங்கே இருக்குன்னு சொல்லணும்ல. அப்போ டைரக்ஷனை சொல்ல எந்த வெக்டார் யூஸ் ஆகும்? யூனிட் வெக்டாரில் யூஸ் ஆகும், ஓகேவா? அதுக்கு தான் இது. இப்போ பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள். இப்போ இங்கே Q1, இங்கே என்ன இருக்குது? Q2, ஓகேவா? Q1 Q2 நல்லா கவனிங்கப்பா. இதுக்கு 2க்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து Rன்னு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் இங்கே பாருங்கள், இங்கேருந்து 1லேருந்து 2க்கு வரைஞ்சா பேர் என்ன? R21 வெக்டார். 2லேருந்து 1க்கு வரைஞ்சா பேர் என்ன? R12 வெக்டார். சூப்பரா. இப்போ என்ன பண்ண போகிறேன் கவனிங்க. இப்போ நமக்கு கிராஃபுக்கு தெரியும்ப்பா. கிராஃப் எடுத்திங்கன்னு வச்சுங்க சார், இது எக்ஸ் வந்து என்னப்பா? I கேப்னு சொல்லுவியா? ஒய் வந்து என்ன சொல்லுவேன்? J கேப்னு சொல்லுவேன். கே என்ன சொல்லுவேன்? இஜெட் என்ன சொல்லுவேன்? K கேப்னு சொல்லுவேன், சரிங்களா? இங்கே இந்த I கேப் J கேப்லாம் டைரக்ஷனை சொல்கிறதுக்கு, சரிங்களா? இங்கே நான் டைரக்ஷனை எப்படி சொல்ல போகிறேன்னா இந்த வெக்டார் வச்சே சொல்ல போகிறேன், இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் வச்சே சொல்ல போகிறேன். எப்படி பாருங்களேன், எப்படி இதோட டைரக்ஷனை சொல்கிறது? இந்த வெக்டாரை அதோட மேக்னிடியூடால் டிவைட் பண்ணால் இதோட டைரக்ஷன் கிடச்சிருமா? அப்போ இங்கே பாருங்கள், அப்போ இங்கேருந்து வரையன்னு வச்சுங்களேன். இதை வந்து என்ன சொல்ல போகிறேன்னா R21 கேப்னு சொல்கிறேன். என்னப்பா சொல்கிறேன்? R21 கேப்னு சொல்கிறேன்.
அப்படின்னா என்ன சார்? இங்கே பாருங்கள், R21 கேப்னா ஃபார்முலா என்ன? இங்கே பாருங்கள், ஆர் வெக்டாரோட மேக்னிடியூட் அதோட வெக்டார். அப்போ இதோட வெக்டார் என்ன? R21 வெக்டார். இதோட மேக்னிடியூட் என்ன? R21. அப்போ R12 கேப்புக்கு ஃபார்முலா என்ன? R12 வெக்டார். இதோட வெக்டார் R12ஓட வெக்டாரு, அதோட மேக்னிடியூடு R12. ஓகேங்களா? அப்போது இந்த வெக்டாரோட டைரக்ஷன் தெரியணும்னா அந்த வெக்டாரோட மேக்னிடியூடெல்லாம் டிவைட் பண்ணால் இது கிடச்சிரும். அப்போது இங்கேருந்து இங்கே பாருங்கள், 1லேருந்து 2க்கு வரையிறல அந்த டைரக்ஷனை, 1லேருந்து 2க்கு உள்ள டைரக்ஷனை யார் டினோட் பண்ணுறா? R21 கேப்பு. அப்போது 2லேருந்து 1 பக்கம் உள்ள டைரக்ஷனை யார் டினோட் பண்ணுறா? R12 கேப்பு. அப்போது ஒன்றும் இல்லை, இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? இந்த பக்கம் இருந்தால் R21 கேப்பு டைரக்ஷன், அதாவது ப்ளஸ் எக்ஸில் இருந்தால், ப்ளஸ் எக்ஸில் இருந்துச்சுன்னா R21 கேப்போட டைரக்ஷன். இந்த பக்கம் இருந்தால் R12 கேப்போட டைரக்ஷன் ஃபோர்ஸு. இந்த பக்கம் இருந்தால் R21 கேப்போட டைரக்ஷன், இந்த பக்கம் இருந்தால் R12 கேப்போட டைரக்ஷன். இதை சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரம். ஓகேங்களா? நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இது R12, இது R21 கொடுத்துருப்பாங்க. ரெண்டுக்கும் பேர் ஒன்று தான். நான் சொன்னல ஃப்ரம் டு. சரிங்களா? நீங்கள் இப்படியே எழுதிக்கோங்கப்பா, ஈஸியாக இருக்கும் ஃபார்முலா எழுதும்போது. ஓகேவா? ஓகே சார், இப்போ எழுதட்டுமா? இந்த ஃபோர்ஸோட வெக்டார் ஃபார்மை எழுதட்டுமா? எழுதுகிறேன் பாருங்கள், நல்லா கவனிங்க. இப்போ நமக்கு சார்ஜ் இருக்குது. இந்த சார்ஜ் என்னது? Q1. இங்கே இருக்குது சார்ஜு Q2. ஓகேங்களா? இப்போ இந்த சார்ஜு கவனிங்க, இந்த சார்ஜு எங்கேருந்து இங்கே பாருங்கள், இன்னொன்று சொல்ல மாதிரி பாருங்கள். இப்போது என்ன பண்ணுறோம்? ரெண்டுமே ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க, லைக் சார்ஜஸ். ஆமாம்ல, ப்ளஸ் எதுவுமே போகலன்னா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தமா? இதுவும் ப்ளஸ் சார்ஜ், இதுவும் ப்ளஸ் சார்ஜ். அப்போ என்ன பண்ணணும்? ரிப்பல் பண்ணும். அப்போ இங்கே பாருங்கள், இந்த சார்ஜ் ரிப்பல் பண்ணணும்னா என்னப்பா? இப்படி. அப்போது இது இந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் போகிற மாதிரி, அப்படி தானேப்பா? அப்போது இந்த சார்ஜ் மேலே இந்த பக்கம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது, இந்த சார்ஜ் மேலே இந்த பக்கம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது. அதை வரையட்டுமா? இந்த சார்ஜ் மேலே இந்த பக்கம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது, ரிப்பல். இந்த சார்ஜ் மேலே இந்த பக்கம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது. சூப்பர். இப்போ பேர் வைக்கிறீங்க. பேர் வைக்கும்போது பாருங்கள், பேர் வைக்கிறீங்க. என்ன சார் பேர் வைக்கிறீங்க? ஃபோர்ஸ் தானே இப்போ இது ஃபோர்ஸு. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த R21 சொன்னல, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இது யார் சொன்னேன்? டூ சார். இது ஃப்ரம் அப்படி சொன்னா. ஃபோர்ஸுக்கு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஃபோர்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு எழுதுகிற நம்பர் வந்து ஆன், செகண்ட் எழுதுகிற நம்பர் வந்து பை. ஃபஸ்ட்டு எழுதுகிற நம்பர் வந்து ஆன், செகண்ட் எழுதுகிற நம்பர் வந்து பை. அப்போது இது யாருன்னா, இங்கே பாருங்கள், இது யார் மேலே ஆக்ட் ஆகுது சார்? 2 மேலே ஆக்ட் ஆகுது சார். ஓகே, யார் கொடுக்குறா? 1 தரான் சார், 1 தான் சார் அப்ளை பண்ணுறான். அப்போது இது F12 வெக்டாரு. ஓகேவா? ஓகே, அடுத்து இதுக்கு பேர் வைக்கலாமா? இது பேர் என்ன வைப்பீங்க? இதுவும் ஃபோர்ஸு தான். சரிங்களா? ஃபோர்ஸ் வந்து வெக்டார்ல. ஓகே, இது யார் தரா சார்? யார் தரான்னு தெரியுமா? யார் மேலே முதல்ல ஆக்ட் ஆகுதுன்னா 1 மேலே, 1 சார். யார் தரா? 2 சார். அப்போ இது F12 வெக்டார். அப்போ F21 வெக்டாரு நீங்களே பாருங்கள், R21 கேப் டைரக்ஷனில் இருக்கா, R12 கேப் டைரக்ஷனில் இருக்கா? கண்ணை வச்சு நல்லா பாருங்கள், எந்த டைரக்ஷனில் இருக்குது? R21 கேப் டைரக்ஷனில் இருக்குது. ஓகேவா? அப்போது இங்கேருந்து வரைகிற இங்கே பாருங்கள், ரெண்டுக்கு டிஸ்டன்ஸ் வந்து R, ஜென்ரலாக R. அப்போ இந்த பக்கம் வரைஞ்சா 1லேருந்து 2க்கு வரைஞ்சா R21 கேப்பு, இந்த பக்கம் வரைஞ்சா R12 கேப். இன்னொன்று நல்லா கவனிங்களேன், இது ரெண்டையும் ஒரு லைன் மூலயமா ஜாயின் பண்ணுறேன், 2 சார்ஜையும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மூலயமா ஜாயின் பண்ணுறேன். சரிங்களா? 2 ஃபோர்ஸும் பாருங்கள், இந்த 2 சார்ஜை ஜாயின் பண்ண லைன்லேயே இருக்குது பாருங்களேன். இந்த 2 ஃபோர்ஸும் இந்த 2 சார்ஜை ஜாயின் பண்ண லைன்லேயே இருக்குது. அப்போது இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் சொல்ல போகிறேன், எப்படி இருக்குன்னா, ஜென்ரலாக சொல்லணும்னா 2 சார்ஜையும் ஜாயின் பண்ணுற லைன்லேயே இருக்கும் சார், அலாங் த ஜாயினிங் ஆஃப் 2 சார்ஜஸ் சார். ஓகேவா? இப்போ எழுதலாமா வெக்டார் ஃபார்மில்? கவனிங்களேன், நமக்கு தெரியும் இந்த சார்ஜ் மேலே அப்ளை பண்ணுற ஃபோர்ஸு F21 வெக்டாரு, 1 வந்து 2 மேலே அப்ளை பண்ணுற ஃபோர்ஸு. ஓகேவா? இது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும்? Q1 Q2ங்கிற ப்ராடக்ட்டுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயரா? அப்போது K Q1 Q2 பை, கவனிங்க, இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 1லேருந்து 2க்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ? R21 வெக்டார். 1லேருந்து 2க்குள்ள டிஸ்டன்ஸு R21 ஸ்கொயர்டு.
இப்போ இது வந்து மேக்னிடியூட சொல்லணும். இப்போ இது வெக்டாரில் இங்கே பாருங்கள், வெக்டார் போட்டுட்டேன்னா, நான் வெக்டார் போட்டுட்டாலே லாஸ்ட் வீடியோ பாருங்களேன், நான் வெக்டார் போட்டிருக்க மாட்டேன், அது ஸ்கேலார் ஃபார்மில் சொல்லியிருப்பேன். இப்போ நான் வெக்டார் போட்டேன்னா, வெக்டார் போட்டாலே மேக்னிடியூடையும் சொல்லணும், டைரக்ஷனையும் சொல்லணும். இந்த வெக்டாரு எதோட டைரக்ஷனில் இருக்குது? R21 கேப் டைரக்ஷனில் இருக்கா, R12 கேப் டைரக்ஷனில் இருக்கா? ஸோ பாருங்கள், ஓகே, R21 கேப் டைரக்ஷனில் தான் சார் இருக்குது. அப்பா எழுதிட்டேன்ப்பா. ஓகேங்களா? இதுக்கு தான் சொன்னீங்க பாருங்கள், 2 1 2 1 2 1 ஈஸியாக இருக்கும்ல. நம்ம புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 1 2 1 2ன்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ரெண்டும் மீனிங் ஒன்று தான். சரிங்களா? இதுனா ஈஸியாக இருக்குல்ல. இப்போ 2 1 2 1 2 1 எழுதிடலாம்ல. சரிங்களா? ஸோ ஆப்ஷனில் வெக்டார் ஃபார்ம் கேட்டாங்கன்னா எழுதிடலாமா? இதே வேறு மாதிரி எழுதுகிறேன் பாருங்களேன், கவனிங்களேன். இப்போது F21 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு K Q1 Q2 by R21 கேப் ஃபார்முலா என்ன? கவனிங்க, R21 கேப் ஃபார்முலா என்ன? R21 வெக்டாரை அதோட மேக்னிடியூடில் டிவைட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிக்கொண்டே அங்கே போய் R21 இங்கே பாருங்கள், R21 கேப் ஈக்குவல் டு R21 வெக்டார் பை R21. இங்கே என்ன இருக்குது? R21 ஸ்கொயரு. அப்போ F21 வெக்டார் என்னப்பா ஃபார்முலா? K Q1 Q2 பை, கவனிங்க, K Q1 Q2 பை R21 ஸ்கொயரு. பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணி, இது பவரில் ஒன்று இருக்குது. அப்போ R21 கியூபு R21 வெக்டார். வெக்டார் ஃபார்மில் எழுதிட்டேன். வெக்டார் ஃபார்மில் எழுதியாச்சு. ஸோ கூலும்லா இந்த வெக்டார் ஃபார்ம். ஸோ இது மேக்னிடியூடு யூனிட் வெக்டார். எதுக்கு தான் சொல்லியிருக்கேன், மேக்னிடியூடு ஒன்றும் தெரியும், அப்புறம் எதுக்கு தான் இந்த வெக்டார் டைரக்ஷனை சொல்கிறதுக்கு. ஓகேவா? சூப்பரா? பாஸ் பண்ணுங்கள், நோட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுறோன்னா R12 எழுதுகிறோம். சரிங்களா? சாரி, F12 எழுதலாம். எதை எழுத போகிறேன்? F12 எழுதுகிறேன். அப்போ நீங்களே எழுதிடுவீங்களாப்பா F12? சார் ரொம்ப சிம்பிள் சார். F12 வெக்டார் ஈக்குவல் டு K Q1 Q2 பை, இங்கே பாருங்கள், இங்கே நம்பர் 1 2 சார் இங்கே 2 1 2 1 போட்டிங்களா? அப்போ நான் போட்டுமா R12 ஸ்கொயர்டு. அப்போ டேரக்ஷனு R12 கேப்பு. இப்படின்னு நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். யாராவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி கேட்டாங்கன்னா, இந்த ஃபோர்ஸு எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா R12 கேப் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ R12 கேப். ஓகேவா? அப்போ நீங்கள் இந்த R12 கேப்பை எடுத்துகிட்டு, சரிங்களா, எப்படி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? சார் F12 வெக்டார் ஈக்குவல் டு K Q1 Q2 பை, இங்கே பாருங்கள், R21 கியூபா, இந்த சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அப்போது R12 கியூபு R12 வெக்டார். புரிஞ்சுதா? ஆப்ஷனில் நல்லா பாருங்கள், நம்ம 1 மார்க் ஆப்ஷனில் இங்கே பாருங்கள், கேப் இருந்தால் ஸ்கொயர் இருக்கும், வெக்டார் இருந்தால் கியூப் இருக்கும். பி கேர்ஃபுல். கேப் இருந்தால் ஸ்கொயர் இருக்கும், வெக்டார் இருந்தால் கியூப் இருக்கும். திஸ் இஸ் த வெக்டார் ஃபார்ம் ஆஃப் த கூலும் லா. வெக்டார் ஃபார்ம் ஆஃப் த கூலும் லா. பாஸ் பண்ணி நோட் பண்ணுங்க. பாஸ் பண்ணி நோட் பண்ணுங்க. வெக்டார் ஃபார்ம் ஆஃப் த கூலும் லா. ஓகே, அடுத்து ஓகே தானே அடுத்து டைம் இஸ் ரன்னிங். ஓகே, அழிச்சிடலாமாப்பா? ஓகேப்பா. இப்போ பாருங்கப்பா. ஸோ கூலும்லா ஸ்கேலார் ஃபார்ம். இங்கே பாருங்கள், F இஸ் ஈக்குவல் டு வெறும் இங்கே பாருங்கள், வெக்டாரே சொல்லலை, K Q1 Q2 பை R ஸ்கொயர். திஸ் இஸ் என்ன ஃபார்ம்? ஸ்கேலார் ஃபார்ம். ஏன் ஸ்கேலார் ஃபார்ம்னு சொல்கிறோம்? மேக்னிடியூடை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அடுத்து வெக்டார் ஃபார்ம். சரிங்களா? வெக்டார் ஃபார்மில் எழுதும்போது இங்கே நீங்கள் இப்போ சார் இங்கே Q1 சார்ஜ் இருக்குது, இங்கே Q2 சார்ஜ் இருக்குது, இது ரெண்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த பக்கம் வரைஞ்சா R21 கேப் டைரக்ஷனு, இந்த பக்கம் வரைஞ்சா R12 கேப் டைரக்ஷன். அப்புறம் இங்கே பாருங்கள் சார், இது இருக்குல்ல R21 கேப்பு. ஓகேவா? இந்த சார்ஜ் மேலே இந்த பக்கம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணு சார், இது பேர் F21 வெக்டாரு. இந்த சார்ஜ் மேலே இந்த பக்கம் அப்ளை பண்ணு சார், இது வந்து F12 வெக்டாரு. ஓகேங்களா? F12 வெக்டாரு. இந்த டைரக்ஷனை பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சொல்லணும்னா ரெண்டு சார்ஜையும் ஜாயின் பண்ணுற லைன்லேயே இருக்குது. ஜாயின் பண்ணுற லைன்லேயே இருக்குது. அப்போது சரிங்களா, the direction of, நோட் பண்ணு, the direction of electrostatic force,
டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் எங்கப்பா இஸ் அலாங் தி லைன் ஜாயினிங் ரெண்டுமே லைன் ஜாயினிங்கில் தான் இருக்குது அலாங் தி லைன் ஜாயினிங் ஆஃப் டூ சார்ஜஸ் இந்த லைன் ஜாயின் பண்ணுறது தான் இருக்குது. இன்னும் தெளிவாக கேட்குறாங்கன்னா சொல்லிடலாம். ஸோ அப்போ F21 வெக்டார் ஈக்குவல் டு KQ1 வெக்டார் போட்டேன் பாரு. அப்போது R2 இங்கே 2-1னா இங்கே 2-1 ஸ்கொயரு R21 கேப்பு. அடுத்து F12 வெக்டார் ஈக்குவல் டு KQ1 Q2 பை R12 ஸ்கொயரு R12 கேப். ஸ்கேலார் ஃபார்ம் வெக்டார் ஃபார்ம். சரிங்களா? ஓகேங்களா? வேறு என்ன இருக்குது நோட் பண்ணுங்கப்பா. அலாங் த லைன் ஜாயினிங் ஆஃப் த டூ சார்ஜஸ். அப்புறம் இன்னொருத்தருக்கு இங்கே பாருங்களேன். சரிங்க சார், இப்போ நீங்கள் Q1ம் Q2வும் பாசிட்டிவ் எடுத்தீங்கல்ல, சப்போஸ் இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ், அப்போ என்ன ஆகும்? இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ். சரிங்களா? அப்போ ஃபோர்ஸோட டைரக்ஷனு அப்போ அதுக்கு வேறு ஈக்குவேஷனா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். சரிங்களா? தேங்க்யூப்பா. தேங்க்யூ.